ஆனால் இந்த 5 வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது. ரொம்ப வருத்தப்பட வேண்டியது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் பலமான எதிர்கட்சி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதிரியான எதிர்கட்சி அவர் பார்த்துருக்க மாட்டார்ல. முதல் தடவையும் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டார், ரெண்டாவது தடவையும் 303 தொகுதி பிஜேபி தனியாக வந்துடுச்சு. இன்றைக்கி வெறும் 240 தானே பாஸு, ஆனால் ஃபெயில். நம்ம பழைய வசனத்தில் அந்த படையப்ப படத்தில் சொல்கிறாங்களே, இன்னொரு ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்துக்குள்ளே இப்போ பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எம்பிக்கள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு கூட சார் வெளிப்படையாக பாஜக ஜெயிச்ச 240 பேரை கூப்பிட்டு நீங்கள் ஓட்டு போட்டு பிரதமரை தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா பிஜேபியோட கோர் கமிட்டி தான் எப்பயுமே பிரதமர் வேட்பாளர் செலெக்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி கோர் கமிட்டி மீட்டிங் இந்த மாதிரி நடந்ததா? எதுவுமே நடக்கலையே. பொதுவாகவே பிஜேபியில் வந்து ஒரு மந்திரி ஒருத்தர் ஆயிடுறாருன்னா அவருக்கு வந்து அகில இந்திய தலைவர் பதவி தர மாட்டாங்க. அந்த கட்சியில் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் தருவாங்க. இன்றைக்கி ஜேபி நட்டா பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைவராகவும் இருக்கார், மந்திரியாகவும் இருக்கார், அவை முன்னவராக இருக்கார்.